இறை விருப்பத்தை நிறைவேற்றுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் நம் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் இறைவாக்குகள் மிக அழகாக சொல்லுகின்றன. 1910 ஆகஸ்ட் மாதம் 26 இப்படியாக ஒரு பெண்மணி பிறக்கிறார். அவர் தன் பிறப்பினுடைய தொடக்க முதலே தன் குடும்பத்தினுடைய அந்த கத்தோலிக்க நம்பிக்கையை தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே ஆழமான புரிதல் கொண்டவராக வளர்ந்து வருகிறார். அவர் வளர்கிற சூழலிலே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் அவரில் நிலை கொள்கிறது. எனவே அவர் ஒரு நல்ல அருள் சகோதரியாக உருவாக வேண்டும் என்று தன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த ஆவலை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து தன்னை ஒரு முழுமையான இறைப்பணிக்கு உகந்தவளாக தன்னை தயாரித்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் விரும்பியதுபடியே ஒரு அருள் சகோதரியாகவும் அவர் மாறுகின்றார். எனவே தன்னுடைய அந்த முதல் வார்த்தை பாட்டின் பொழுது தன்னுடைய இயற்பெயரை மாற்றுவதற்காக அவர் சிந்திக்கிற பொழுது லிசியே நகரின் தெரசாவினுடைய பெயரை தன்னுடைய பெயராக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்தான் மதர் தெரசா. எனவே மதர் தெரசா தன்னுடைய வாழ்க்கையில இந்த அழைப்பை பெற்ற பின்பாக ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றோம், அவருடைய அழைப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகின்றேன் என்கிற உன்னதமான ஒரு எண்ணத்தோடு பயணிக்கின்றார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்வை அந்த எந்த சபைக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அந்த சபையிலே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் யோசித்து பார்க்கிறார், நாம் இருக்கின்ற இந்த வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா அல்லது இறை விருப்பத்தை ஏற்று வாழ்கிறோமா என்ற சிந்தனை அவருக்குள் வருகிறது. எனவே அழைப்பிற்குள் நிகழ்ந்த இன்னொரு அழைப்பு என்று சொல்லப்படுகிற கால் வித்தன கால் என்று சொல்லப்படுகிற வண்ணமாக அன்னை தெரசா 4 சுவற்றுக்குள்ளே ஒரு ஆசிரியையாக அருள் பணி செய்கிற அருள் சகோதரியாக மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்கின்ற ஒரு பண்பாளராக தன்னை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக அவர் என்ன செய்கிறார், சேரி பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் தனி ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னை போன்று ஒத்த மனநிலை உடைய சகோதரிகள் எல்லாம் இணைந்து இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சபையை நிறுவ வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். எனவே அதை தன்னுடைய ஆன்மீக தந்தையான பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார், கேட்கிறார். அப்போது அந்த ஆன்மீக தந்தை சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பது சரிதான், நாம் பேராயருக்கு கடிதம் எழுதுவோம், அவருடைய அனுமதியை கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி அங்கே அந்த ஆன்மீக குரு அவருக்கு வழிகாட்டுகிறார். அந்த வழிகாட்டுதலின்படியே கடிதமும் எழுதுகிறார், பேராயரிடத்திலே அதை ஒப்படைக்கும் செய்கிறார். ஆனால் பேராயர் அந்த ஆன்ம குருவான வான் எக்ஸம் அவரை கூப்பிட்டு இவருக்கு மெழுகுதிரி ஏற்றுவதற்கே திராணி இல்லாமல் இருக்கிறார், இவரா ஒரு சபையை நிறுவப் போகிறார், இவரா அந்த சபையை நடத்தக்கூடிய தகுதியுடையவராக இருக்க போகிறார் என்று சொல்லி அவரை பார்த்து தரைகுறைவாக அங்கே பேசியதாக அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே இப்படியாக நிகழ்ந்து விட்டது என்று சொல்லி அன்னை தெரசா மனச்சோர்வோடு இருந்தபோது ஆன்மீக தந்தை அவரிடத்தில் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், இறை விருப்பம்தான் இது என்றால் இது நிச்சயம் உங்களிடத்துல இருக்கும், அது கடவுளால் நிறைவேற்றப்படும் என்று சொன்னவுடன் இப்போது நாம் பார்க்கிற பிறரன்பு பணியாளர் சபையை தான் அன்னை தெரசா அன்றைய நாளில் இறை விருப்பமாக அவர் நிறுவினார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கின்றவாறு நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் தான் முன்னிலையில் இருக்கப்பட வேண்டும். இறைவன் என்ன விரும்புகிறார் என்பதையே நாம் நினைத்து பார்ப்பதில்லை என்பது போன்ற மனநிலை தான் இன்றைய நாளில் இருக்கிறது. ஆனால் இன்றைய இறைவாக்குகளின் பின்னணியில் சிந்திக்கிற பொழுது நாம் எல்லோருக்குமே இருக்க வேண்டிய ஒற்றை பண்பு என்னவென்றால் இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம்.
நாம் இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக நம்மை வழிநடத்தி காப்பார் என்பதைத்தான் இன்றைய நாளில் அன்னை மரியாவினுடைய வாழ்வின் வழியாக, இயேசுவினுடைய பிறப்பு செய்தி வழியாக நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் நற்செய்தியில 2 விதமான பிறப்புகளை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒன்று இயேசுவினுடைய பிறப்பும், இன்னொன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும். இந்த 2 பிறப்புகளையும் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளை, நான் 2 விதங்களை இதில் சிந்திக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று என்னவென்றால், நம் விருப்பத்தை தன் விருப்பமாக ஏற்றுக்கொள்பவர் கடவுள். இரண்டாவதாக, தன் விருப்பத்தை நம் விருப்பமாக விரும்பச் செய்கிற, மாற செய்கிற கடவுள். இதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் ஜெபம் செய்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், நன்றியறிதல் ஒப்பு கொடுக்கின்றோம், நவநாட்களில் பங்கேற்கிறோம், நற்கருணை ஆராதனையில் இணைந்து ஜெபிக்கிறோம். எனவே இந்த ஜெபங்களை எல்லாம் ஒன்றாக நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் இது நம்மிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். அதை ஜெபமாக ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கிறோம். அதைத்தான் முதல் பிறப்பான திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். செக்கரியாவும் எலிசபெத்தும் என்ன செய்கிறார்கள்? குழந்தை பேற்று இல்லாமல், குழந்தை பேரினுடைய அந்த முழுமையான ஆசீர் இல்லாமல் தவிக்கின்ற பொழுது அவர்கள் அதை ஜெபமாக கடவுளிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அதுதான் நம் விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றிக்கொள்ளுகிறவர் கடவுள். ஆக நம்முடைய ஜெபங்கள் எதெல்லாம் அவருக்கு உகந்ததாக இருக்கிறதோ அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதுதான் முதல் சிந்தனை. ஆனால் இரண்டாவதாக பாருங்கள், தன் விருப்பம் நம் விருப்பமாக மாற கடவுள் விரும்புகிறார். இது இயேசுவினுடைய பிறப்பு. அன்னை கன்னிமரியாவை கடவுள் தேர்ந்தெடுத்து இறை விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றிக்கொள்வதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த அற்புதமான அடையாளம் தான் அன்னை கன்னிமரியா. ஆக இரண்டாவது பார்வையும் நம்மிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள் வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக நம் ஜெபம் என்ற அந்த நிலையிலே நிறுத்தப்பட்டுவிடும். ஆனால் இந்த இரண்டாவது மனநிலை இருக்கிறது பார்த்தீங்களா? கடவுளுடைய விருப்பத்தை நம் விருப்பமாக ஏற்றுக்கொள்வதுதான் நிலையான ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய இறைவாக்கு நூலிலே நாம் பார்க்கிறோம். எஸ்ஐயா இறைவாக்கினர் நூலிலே ஆகாசு மன்னனுக்கு ஆண்டவருடைய வாக்கு இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது. இதோ நீ என்ன செய், ஆண்டவரிடத்திலே ஒரு அடையாளத்தை கேள், அந்த அடையாளம் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லுகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, அங்கே கடவுளின் விருப்பமானது பறைசாற்றப்படுகிறது. நற்செய்திக்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பினை கபிரியேல் வானதூதரின் வழியாக அன்னை கன்னிமரியாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது கலங்கி நின்ற தாய், கடவுளின் கரம் என்னோடு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவர் என்ன செய்கிறார்? நான் என் விருப்பத்தை காட்டிலும் இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அன்னை கன்னிமரியா என்ன செய்கிறார்? தன்னை கையளிக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இறை விருப்பத்தை எப்படி நிறைவேற்றலாம்? 4 சிந்தனைகள் தான். முதல் சிந்தனை, முழுமையான நம்பிக்கை இறைவன் மீது வைக்க வேண்டும். நீங்களும் நானும் இறை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்றைய நாளில் முதலாவதாக செய்ய வேண்டியது முழுமையான நம்பிக்கையை இறைவன் மீது வைக்க வேண்டும். இதைத்தான் முதல் வாசகத்தில் எஸ்ஐயா நூலிலே 7ஆம் அதிகாரம் 10-14 வரை இவ்வாறாக நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே ஆகாசு மன்னனுக்கு ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இப்படியாக நடக்கிறது. ஒரு அடையாளத்தை அருளுமாறு நீர் கேளும், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும். அதற்கு ஆகாசு என்ன சொல்லுகிறான்? நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன். இதுதான் அன்புக்குரியவர்களே முழுமையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அங்கே இறை விருப்பமானது நிறைவேற்றப்படுகிறது. அதைத்தான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையில அன்னை கன்னிமரியா இன்றைய நாளில் சொல்லுகிறார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். என்னுடைய வார்த்தையோ என்னுடைய செயலோ என்னுடைய சிந்தனையோ என்னுடைய காலச்சூழலில் இருக்கக்கூடிய மாற்றங்களோ எதுவும் எனக்கு வேண்டாம், மாறாக உன் விருப்பம் என்னிலே நிறைவேற்ற நான் முழுமையாக நம்புகிறேன் என்று இவ்விருவரை போல முதலில் நாம் நம்புவோம். இரண்டாவது சிந்தனை என்னவென்றால், இறைவனுடைய வழிக்கு நம்மை ஒப்படைப்பது. மரியா தன் வழியிலே பயணம் மேற்கொள்ளுகிறார். எதுவரை? நான் ஒரு கன்னியாயிற்றேன், இந்த உலகம் என்ன சொல்லும், இந்த சமூகம் என்ன சொல்லும், இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் என்னை பேசுவார்கள் என்று இந்த இவ்வுலக வழியிலே அவர்கள் பயணம் மேற்கொண்டார். ஆனால் ஆண்டவர்
உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒரு இறை வழியை தேர்ந்தெடுத்து தன்னை ஒப்படைப்பதுதான் அன்னையினுடைய அந்த உன்னதமான நோக்கமாக இருக்கிறது. இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றனர், ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர் என்று பார்க்கிறோம். எனவே அன்னை மரியாவை போல நாமும் இறை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம் வழியை அடைத்துவிட்டு இறை வழிக்கு திறந்த மனதோடு பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிற பொழுதுதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் சொல்லப்படுவது போல வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என்னையென்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற அந்த முழுமையான ஆசியின் மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுவோம். மூன்றாவதாக, நாம் முழுமையான நம்பிக்கையோடு இறைவழிக்கு நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதற்கு ஏற்ப வாழ தூய ஆவியின் துணையை நாட வேண்டும். அன்னை மரியா இந்த இவ்வுலக வெளியை அடைத்துவிட்டு இறைவழிக்கு தன்னை ஒப்படைத்தவுடன் என்ன சொல்லுகிறார் தூதர்? தூய ஆவி உன்மீது நிழலிடும், உன்னத கடவுளின் மகனை நீர் பெற்றெடுப்பாய். நாம் அன்னை கன்னிமரியாவினுடைய வணக்க நாளில் சொல்லப்படுகிற அந்த தொடக்க உரையிலே நாம் பார்க்கிறோம், தூய ஆவி உன் மீது நிழலிடும், உன்னத கடவுளின் மகனை நீ பெற்றெடுத்தாய் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அத்தகையதொரு வாழ்வுதான் தூய ஆவியினுடைய துணை நமக்கு வேண்டும். இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்களது நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆக இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை ஒப்படைக்கிற பொழுது தூய ஆவியினுடைய துணையை நாம் நாடுகிற பொழுது அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். கடைசியாக அன்புக்குரியவர்களே, 4வது சிந்தனை என்னவென்றால், எல்லா சூழலிலும் இறைவன் நிறைவேற்றுவார் என்ற எதிர்நோக்கு நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்நோக்கை தான் அன்னை மரியா கொண்டிருந்தார். பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே, உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். குறிப்பாகவே குருத்துவ அழைப்பேற்ற எங்களை போன்ற அருள் பணியாளர்களிடத்துல விவிலியத்தை, இறைவனுடைய வார்த்தையை கொடுத்து அபிஷேக விதமாக ஆசிர்வதிக்கப்பட்ட பின்பாக சொல்லுகின்ற வார்த்தை தான் இது. உங்களில் தொடங்கிய இறைவன் இதை நிறைவுறச் செய்வாராக என்பது. எனவே இறை திட்டத்தை, இறை விருப்பத்தை நாம் ஏற்கிறோம் என்று சொன்னால் முழுமையான நம்பிக்கை, இறைவனுடைய வழிக்கு நம்மை அர்ப்பணிப்பதும், தூய ஆவியினுடைய துணையை நாடுகிற பொழுது எல்லா சூழலிலும் இறைவன் நம்மை வழிநடத்தி காப்பார் என்கிற ஆழமான புரிதலை இன்றைய நாளில் பெற்றுக்கொள்வோம். இறை சிந்தனையின் வழியாக இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற இவ்வேளையில் இறைவன் இப்படியாக நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென்.